லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் தான் என்ட்ரி கொடுத்தார் அரசியலில். இந்த அரசியல் களத்தில் இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கொலாப்ஸ் ஆகி போய் இன்னைக்கு யார் எந்த முடிவு எடுத்து நம்ம அரசியல் பண்ணலான்றதே தெரியாமல் போயிடுச்சு. திராவிடத்தை பற்றியும் பேச முடியல, கம்யூனிசம், அப்புறம் தமிழ் தேசியம், எல்லாருமே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நிலைமையில இருக்காங்க. அப்படியே ஒரு பெரிய பூரிப்போட பேசுறீங்க. ஆமா, என்ன பண்றதுன்னே தெரியல. சின்னாவுக்குள்ள ஒரு அணில் ஒளிஞ்சிருக்காரு. இப்போ உதயநிதியோட பேச்சை கண்டித்து சிபிஎம் தோழர் சண்முகம் பெருமாள் அவர்கள் கண்டன பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய பேர் எல்லாருமே எல்லா தலைவர்களுமே உதயநிதி பேசியது தவறு, எல்லாருமே கண்டிச்சிருந்தாங்க. அது நாகரிகமற்ற செயல், இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிடணும். அதில் கண்டிக்காத ஒரே ஆள் யாருன்னா பிரேமலதா விஜயகாந்த். அவங்களும் பாஜக சேர்ந்தவங்க யாரும் கண்டிச்சிருக்காங்களா? நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க. பெருவாரியா எல்லாருமே கண்டிச்சிட்டாங்க. எல்லாருமே அதை விமர்சனம் பண்ணிட்டாங்க, இது தவறான பேச்சு அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா, கடந்த திமுக ஆட்சியில் விசிக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக, திராவிட கட்சிகள் எல்லாமே ஒன்று மண்ணா இருந்து மொத்தமாக இருந்தாங்க. ஒரே அலையில் ராமசாமியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் மூணும் நீலம், கருப்பு, சிவப்பு மூணும் ஒன்றிணைந்து பாசிச சக்திகளை எதிர்த்து களமாடுவோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியல. இப்போ பார்த்தா எல்லாம் விஜயோடைய வரவுக்கு பிறகு விஜய்க்கு அதுவும் 2 சீட்டு இவங்க ஜெயிப்பாங்களா, தோத்தா மொத்தமாக தோத்துருக்காங்க. கடைசியில் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியான 2 சீட்டு ஆளுகளுக்கு கிடச்சி இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்குற நிலைமைனா கம்யூனிஸ்டுகள் மட்டும் போல. இப்போது என்ன ஆகி போச்சுன்னா, தாவேக்கா ஆட்சி நடத்துகிறாங்க. சரி, ஆட்சி நடத்துகிறாங்க, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது, சில கெட்டது இருக்குது. அது சிபிஎம் சண்முகம் தோழர் அவர் தவறுனா உடனே விமர்சிக்கவும் செய்வார், நல்லதுன்னா பாராட்டவும் செய்வார். அந்த மாதிரியான மனிதர் அவர் வழக்கம் போல் உதயநிதி பேசியதை விமர்சிக்கிறார். உடனே இணையத்தில் இருக்கிற திமுக இணைய ரவுடிகள் எல்லாம் கடுமையாக கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கிறாங்க. எலும்பு துண்டுக்கு அலைகிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது நாள் வரைக்கும் ஒன்று மணி இருந்து இது பண்ணிட்டு களமாடிக்கிட்டு இருந்தவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகளும் இந்த திராவிட திமுக ஆதரவாளர்களும் மாறி மாறி பரஸ்பரம் வாக்குவாதம் வாய்க்காத வரப்பு இதாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் அதோட சேர்த்து விசிக திரும்பவும் கண்டிச்சிட்டாரு. திரும்பவும் உதயநிதி அவன் பங்குக்கு பாதி பேர் அடிக்கிறாங்க. ஆமாம். இப்போ என்னன்னா, மொத்த பேரும் இப்போ இந்த திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ திமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் பாஜக தான், வேற வழியே இல்லை. இப்போ திமுக தனித்து விடப்பட்டதுனால வெறி பிடிச்ச மாதிரி யார் தங்களை விமர்சித்தாலும் அவர்கள் மேலே எல்லாம் பாஞ்சி பிராண்டாங்க. தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கு. அவர்கள் ஆட்சி 6 மாதம் கூட ஆகலை, ஒரு புதிய இளைஞர் கூட்டம் வந்திருக்காங்க. எப்படி இது நாள் வரைக்கும் திமுக அதிமுகங்கிற ஒரு பெரும் அரசியல்லாம் என்னென்னு அவங்களே இப்போ தான் கற்றுக்குறாங்க. எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் வர்றது. அவர்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறாங்க, சிறு சிறு தவறுகள் இருக்கும், பெரிய தவறுகளும் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து அவர்கள் ஆட்சி நடத்துவதை பார்ப்போம். ஒரு புதியவர்கள் வர்றாங்க. திமுக அதிமுகவே எவ்வளோ காலத்துக்கு திரும்ப ஆட்சியை அமைச்சிக்கிட்டே இருக்கிறது. சீமான் வருவார்னு பார்த்தேன், அது அவர் வரல. இப்போ அதில் வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது? அந்த இடத்தை விஜய் இடத்தை சீமான் ஃபில் பண்ணியிருக்கணும். சீமான் மீது மக்கள் சீமான் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு வந்திருக்கணும். திமுகவை எதிர்க்கிறதுக்கான ஒரே ஆள் சீமான் தான் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கணும். வராமல் போச்சு. அதனால் தாவேக்கா விஜயை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவர்கள் ஆட்சி நடத்துகிற லட்சத்தை பார்ப்போம் நம்ம எப்படி நடக்குதுன்ட்டு. அந்த வகையில் சண்முகம் தோழர் அவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. இவங்க இதில் இடதுசாரிகளுக்கும் அம்பேத்கரிஸ்டுகளுக்கும் பெரிய ராமசாமியாரிஸ்டுகளுக்கும் மோதல். இது வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்னடா எல்லாரும் நீங்கள் ஒன்றா தானடா. அதில் என்னென்னா, ஒரு விஷயம் ரொம்ப சொல்லணும். இந்த அரசியல் கருத்தியல் ஐடியாலஜி அப்படிங்கிற சண்டையை வச்சுட்டு சக மனிதர்கள், தனி மனிதர்கள் மீதான அன்பு இருக்குல்ல, பரஸ்பர. இப்போ நீங்களும் நானும் நண்பர் அப்படின்னா, நண்பர் என்றைக்கும் நண்பர் தான். இப்போ உங்களுக்கு என்னுடைய கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்துக்கு நீங்கள் புது கருத்துக்கு மாறலாம். நீங்கள் நாளைக்கே ஒரு இந்துத்துவ அரசியல் மனநிலைக்கு நீங்கள் போகலாம், நான் ஒரு இடதுசாரி மனநிலைக்கு போகலாம். ஆனால் பாலாவும் சின்னாவும் நண்பர்கள் தானே, பக்கத்து வீடு தானே. நேற்று ஒன்றா அணி புரிஞ்சிருக்கோம், ஒரே பயணத்தில் இருந்திருக்கோம், கொஞ்ச நாள் நல்லா பழகியிருக்கோம். ஆனால் எப்படி உடனே பேசுகிறாங்க, உடனே வார்த்தைகள் விடுறாங்க, வைக்காங்க. ஏன் அப்படி?
அவசியமே இல்லைங்க. கருத்து என்னவாக இருந்து போட்டு எப்படி இருந்து போட்டும். இது எல்லா இயக்கங்களுக்கும் போடும். தமிழ் தேசிய அரசியலுக்கும் பொருந்தும், திராவிட அரசியலுக்கு பொருந்தும், இந்துத்துவ அரசியல் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் இதுதான் புரிஞ்சுக்கணும். அரசியல் கற்றுக்கிட்டவங்க என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு ஒரு உங்களுடைய நிலைப்பாடு மாறும். இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறவன் ஐயோ அது தமிழ் தேசிய பாதை தவறு அப்படின்னு நிலைப்பாடு மாறலாம். இன்றைக்கி திராவிடம் பேசுகிறவன் தவறுன்னு நினச்சிட்டு தமிழ் தேசிய பாதைக்கு வரலாம். மாறி மாறி வரக்கூடியது. ஆனால் தனி மனிதர்களுடைய நட்புங்கிறது என்றைக்கும் இருக்க வேண்டியது. ஆனால் இந்த மாற்றத்தை வச்சு இதில் பாஞ்சு பிராண்டிக்கிட்டு இருக்காங்க. இது நல்ல போக்கே கிடையாது. இதால் என்ன ஆகுதுன்னா உறவுகள் வந்து பிரிஞ்சு போகுது. நண்பர்கள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. நேற்று வரைக்கும் 1 மணி நேரம் இருந்த நண்பர்கள் பிரிஞ்சு போகிறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா இல்லை. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அது பொதுதள சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடியவர்களால இது வந்து கூடுதலாக மாறுது. அது என்ன வெறுப்பு அரசியலாக மாறுது. அதை மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ இந்த இதோட இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த தொகுதி ஆமாம், அதில் வந்து முன்னாடி வந்து திமுக சார்பாக ஸ்டாலின் கண்டன கூட்டம்லாம் நடத்தியிருந்தார். அதை கண்டித்து அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து திமுக எம்பி திருச்சி சிவாட்ட கேட்டால் அவர் வந்து அது மசோதாவில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் கருத்து சொல்ல முடியுங்காரு. அப்போ கோட் வேர்டு அக்செப்டடு. அப்படி தானே புரியுது. இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும்போது மசோதா என்னன்னு தெரியாமல் எதிர்த்தாங்க. இப்போ ஏன் வந்து மசோதா தெரிஞ்சவன தான் எதிர்ப்போம். அப்போ என்ன ஆகுது? இப்போ மொத்த கம்யூனிஸ்டுகள், விசிகா, மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் திமுகவை கைவிட்டுட்டாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் யார் கூட கூட்டணி வைக்கும் திமுக? அப்போ திமுக இருக்கிற ஒரே வாய்ப்பு. அப்போ பிரதமராகவே நிற்க வைக்கலாம்ல ஸ்டாலின். ஆமாம் 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 ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. ஸ்டாலின் பிரதமர், உதயநிதி முதல்வர் வேட்பாளர். கரெக்டாக இருக்கா? சரியாக இருக்கும். அப்போ அதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு வைங்களேன். வேற வழி கிடையாது உங்களுக்கு. அப்போ மோடியை பகிர்ந்துக்கிடக்கூடாது, மத்திய அரசை பயிற்சிக்கிடக்கூடாது, பாஜகவை பயிற்சிக்கிடக்கூடாது. அதனால பேக் அடிக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் எவனோ ஒரு பச்சை சட்டைக்காரன் வந்து லைட்டாக பின்னாடி போகிறான் அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து அப்படியே பாஜக எதிர்ப்புலேருந்து அப்படி லைட்டாக அப்படியே பின்ன ஜெர்க்காகி போகுது. போகாத முன்னாடி உங்களை போல ஆட்கள்லாம் பேசி அவங்களை வந்து பிஜேபி போட்டு சேர்த்து வச்சிருக்கீங்க. இதுதான் நடக்க போகுது சார், இதுதான் நடக்க போகுது. வேற வழி இல்லைல்ல. இப்போ திமுக கம்யூனிஸ்டுகள் கூட கூட்டணி வைக்க முடியுமா? இல்லை. விசிகாவோட கூட்டணி வைக்க முடியுமா? அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. விடுதலை அப்பா அண்ணா அறிவாலயம் தனியாக கூட கூட வேணாடா. ஏன்னா இங்கே புது புது கடையில் வந்து சூப்பராக வடை என்ன, இட்லி என்ன, போண்டா என்ன எல்லாம் இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட போய் பழையபடி கொத்தடிமையாக போய் சிக்க முடியுமா? இனிமேல் திமுகவே வென்றால் வெல்லாது. வென்றாலும் அது கூட்டணி ஆட்சியாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது அப்போ அது வாய்ப்பு இல்லை. முதல்ல வெற்றி பெறதுக்கு கூட்டணி அமையணும்ல. அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. பாஜக வச்சுட்டு இங்கே ஓட்டும் கேட்க முடியாது. நம்ம பேசின பேச்சு அவ்வளோ இருக்குது. அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இனிமேல் அவர்களுடைய நகர்வு அப்படி தான் போகும். ஒருவேளை திமுக, அதிமுக, பிஜேபி ஒன்று சேர்றது வாய்ப்பு இருக்குமா? திமுக, அதிமுக, பிஜேபி நல்ல காம்பினேஷன், குட் காம்பினேஷன். ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கு. அதிமுகவுக்கு பாஜக விட்டு ஆள் கிடையாது. இப்போ அந்த கூட்டணியில் திமுக வந்து சேர்றது அவ்வளோதானே. அவ்வளோதான். இல்லை ஒரு பிரச்சனை. இப்போ உதயநிதியை கண்டனம் தெரிவிச்சது KP முனுசாமியே அறிக்கை விடுறாரு, நீங்கள் கைது பண்ண தப்பு அப்படின்னு. இப்போ திமுக சைடு இருந்து பார்த்தா நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கோம். ஆமாம், அதிமுக தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்குது. ஆமா, நாங்க பிஜேபி கூட கூட்டணி இல்ல. நல்ல எவ்வளவு ஒரு மிராக்கல்ல நடக்குது. இவ்வளவுத்துக்கும் காரணம் விஜய். ஒரு விஜயோட வரவால தமிழ்நாட்டு அரசியலே கலைவரமா மாறி போயிருக்குங்க. களம் மாறி போச்சு, கலைவரமா இருக்கு. என்ன அரசியல் பேசுறது இங்க? சித்தாந்த அரசியல் என்ன பேசுறது? சாதி ஒழிப்பு அரசியல் பேசுறது வேலை இல்லை. திராவிட அரசியல் வேலை இல்லை. என்ன அரசியல் பண்றதுன்னே தெரியல. தமிழ் தேசியத்தையும் வேற வச்சிருக்காப்ல. தமிழ் தேசிய அரசியல் அது வேணுமா? அதுவும் இருக்கு. என்னன்னா நாம் தமிழருக்கு திமுக வந்திருந்தா திராவிடம் ஒழிக திமுக அப்படின்னு அரசியல் பண்ணிருக்க முடியும். அதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் நம்ம எப்படியும் ஜெயிக்க முடியாது, திமுக ஜெயிச்சா நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அது வந்து குறுக்க வந்து கௌசிக் வந்த மாதிரி விஜய் வந்து இது பண்ணிட்டாப்புல. இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலே வந்து களம் மாறி போயிருக்கு. விஜயோடைய ஆட்சி சிறப்பாக நடத்தப்படவில்லை என்றால் மட்டும்தான் அடுத்த களம் மாறும், அடுத்த ஆப்ஷன் போகும். இல்லை விஜய் சிறப்பாக ஆட்சி நடத்திட்டால் அதுக்கப்புறம் வந்து அந்த களம் மாறுறதுக்கான இரண்டாவது இடத்துக்கான போட்டியில யார் தான் அப்படின்னு இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமா வரல. பேருக்கு சொல்லிக்கலாம் எதிர்கட்சி திமுக அப்படின்னு. ஆனால் இன்னொரு தேர்தலை சந்திச்சாதான் மக்கள் எத்தனை அதிமுக கலகலத்து போய் கிடக்கு. அதிமுகவில் முடியாது. இனிமேல் அவங்க கட்சியில் இருக்கிற 1-2 எம்எல்ஏ தக்க வச்சாளுக்கு கூட போதும் அப்படிங்கிற நிலைமையில. அதில் இன்னொரு குரூப் வேற இருக்கிறாங்க, எடப்பாடி எதிர்ப்பு குரூப் ஒன்று தனியாக வேற வந்துருச்சு. அதுலேயே வேற. ஆமாம், அதனால அதிமுக கலகலத்து போச்சு இல்லை. அப்போ அது வந்து எதிர்கட்சி ஆகிறதுக்கான இது இல்லை. அந்த ஸ்டார் வேல்யூ இல்லை.
இப்போ வந்து உதயநிதியை உருவாக்குறதுக்கான வேலையை வந்து விஜய் தெரிஞ்சோ தெரியாமலும் செஞ்சு விட்டாப்புல. ஒன்று காவிரி விவகாரத்தில் வந்து அவருடைய நடவடிக்கை வந்து பல்ப் வாங்கி போச்சு, கொஞ்சம் அசிங்கமாயிட்டு. அப்போ அதனால் வந்து அந்த டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த கைது பண்ணாங்களா, இல்லை யார் இந்த மாதிரியான புத்திசாலித்தனமான ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில. இப்படி ஒரு ஐடியா யாராவது கைது பண்ண யாராவது சொல்லலாமா? இந்த வழக்கு நிற்காது. அடுத்தது இந்த கைது போனால் வந்து உடனே ஜாமீன் வரும். இல்லை அப்படியே நீங்கள் உள்ளே தூக்கி வைக்கணும்னா நைட்டோட நைட்டாக கைது பண்ணியிருக்கணும். முதல்ல இந்த மாதிரியான பேசுனதுக்கு கைது அவசியம் கிடையாது. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு அவதூறு வழக்கு போடலாம். இல்லையா இன்னும் புத்திசாலித்தனம்னா என்ன பண்ணிருக்கலாம்னா, தாவேகா பெண்கள் அமைப்பினரை வச்சு வந்து அங்கங்கே பெரிய அளவில் இந்த கேஸ்லேயே நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய முரண்பாடுகளாக இருக்காங்க. நான் பெயிலபிள் கேஸ் போட்டாங்க, பெயிலபிள் கேஸ் போட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து கைது பண்ணுறீங்களான்னு கோர்ட்டில் கேட்டாங்க. நாங்கள் கைது பண்ணல, நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணல, நாங்கள் வந்து விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. விசாரணைக்கு கூட்டு போகிறவங்களுக்கு எப்படி வந்து ஜாமீன் கொடுத்தாங்க நீதிமன்றத்தில் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ நான் பெயிலபிள் கேஸ்க்கு வந்து கோர்ட்டு தான் இது பண்ணணும். இவங்க இது கொடுத்தது பெயிலபிள் கேஸில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து அவங்களுக்கு இது கொடுத்து ஜாமீன் கொடுத்து. இதெல்லாம் இதே முரண்பாடாக இருக்கு. அதான் அந்த நடவடிக்கையே மொத்தத்தில் வந்து ஃபெயிலியர். இது அவசியம். ஆனால் உதயநிதி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தாவேகாக்கு இது இல்லை, உதயநிதியை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அதானே சொன்னேன். இதுக்கு மகளிர் அமைப்புகள் களத்தில் இறங்கி அவர்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். இதான் அவங்கெல்லாம் இப்போ திமுக சைடு போயிட்டாங்க. அது வந்து அமைப்புகள் அவர்கள் வந்து இந்த இல்லைன்னு வைங்களேன், அவங்க வந்து சீமான்னா மட்டும்தான் வருவாங்க களத்துக்கு. இந்த மாதிரி இதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா திமுக இளவரசர் இல்லை உதயநிதி. அதனால் என்னென்ன எல்லாருக்கும் நம்ம கூட தவறான வார்த்தைகள் சொல்லுறது தான் அது. ஆனால் வந்து தவறுனா தவறு, எப்போ நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இது பண்ணா. இன்னும் அவர் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறாப்புல. இவர்கள் திமுகவுடைய பாரம்பரிய இது இல்லை, பாளையங்கோட்டை சிறை நிலை, பாம்புகள் பள்ளிகள் நடுவில்னு தாத்தா ஒரு இது தண்டவாளம், ரயில் வராத தண்டவாளத்தை தலை வச்சு விட்டு அது ஒரு பெரிய வீரன் கதை விட்ட மாதிரி சட்டத்தில் போனேன்னு சொன்ன விட்டாரு. அதை மாதிரி ஒவ்வொரு வரலாறு எழுதுவாங்க. அது மாதிரி இவர் கைது பண்ணது பெண்கள் சார்ந்த பேச்சுக்கு. ஆனால் வந்து விவசாயிகளுடைய போராட்டத்திற்காக 100 முறைனாலும் சிறை செல்ல தயாராக இருக்கேன்னு மாத்துறாப்புல. இது நாளைக்கு வரலாறுன்னு எழுதுவாங்க. ஏன்னா அவர்கள் தாத்தா வந்து சொல்லி விட்டு போயிருக்காங்க, எழுத முடியாது. ஆமா, இன்றைய செய்தி நாளை வரலாறு அப்படின்ட்டு. இப்போ இப்படி என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள்ல விவசாயிகளுக்காக போராடி சிறை சென்ற மாவீரன் உதயநிதி அப்படின்னு புத்தகம் போடுவாங்க திமுக சார். இளம் கலைஞர் பதவி புத்தகம் போடுவாங்க. அதை வந்து பெரும் டாக்குமெண்ட்டாக மாற்றுவாங்க. இதுதான் திமுகவுடைய வரலாறு, அவர்கள் போராட்டம் எல்லாமே. ஆக இந்த விஜயோடைய வரவால தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இப்படி மாறி இருக்கு. இப்போ இடதுசாரிகள் பரஸ்பரம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி தான் போய் நிற்க போகுதுன்னு தெரில. திமுக வந்து கலைஞர்கிட்ட இருந்து இப்போ ஸ்டாலின் கிட்ட வந்தது, ஸ்டாலின் கிட்ட இருந்து இப்போ உதயநிதி கிட்ட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சுன்னா, இதை இனிவரும் காலகட்டத்தில் திமுகவினுடைய வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கான கேப்பபிலிட்டி உதயநிதி கிட்ட உண்மையிலேயே இருக்கா, இல்லை கட்சி டைலூட் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி வந்து ஸ்டாலின்கிட்ட மட்டும் என்ன இருந்துச்சா என்ன? தலைமை வாரிசுகள், மன்னர்கள், இளவரசர், குட்டி இளவரசருங்க மாதிரி வாரிசுகள் தான். இப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆகிறதுக்கான என்ன தகுதி இருந்துச்சு? அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்ன தகுதி? ஒரே ஒரு தகுதி, கலைஞருடைய கருணாநிதியோடைய பேரன், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் அவர் வந்து வந்தார். அதே மாதிரி கட்சி தலைவராக அவர் இருக்க போகிறாரு, தொடர போகிறாரு. அதுதான் நடக்குது. அது வந்து கட்சி தொண்டர்கள் ஒரு அமைப்பு இப்படி மாறிடுதில்ல, ஜனநாயக அமைப்பு இப்படி மாறிடுதில்ல, ஒரு குடும்பத்தோடைய கட்சியாக மாறிடுதில்ல. அது அப்படி தான் ஒரு ஆரம்பத்தில் சுயம்பு ஆரம்பிக்கிறது இப்படி தான் மாறும். அண்ணா காலத்துக்கு பிறகு கருணாநிதி அந்த கரையான் புற்றில் கருணாகம் புகுந்தது மாதிரி சில பேர் நுழைஞ்சி இதாயிட்டு அப்படி ஆனதோடைய விளைவு திமுக ஒரு குடும்ப சொத்தாக மாறி போச்சு. இது பல கட்சிகளுக்கு நடக்கும். அதனால் அவர்களுடைய வாரிசுகளை வச்சுட்டு தக்க வச்சுட்டு அப்படியே ஓட்டுறாங்க. இப்போ திமுகவில் வந்து யாரும் கேட்க போகிறாங்களா உதயநிதியை? இல்லை, ஒருத்தரும் கிடையாது. அந்த மாதிரியான ஆளுங்களை தான் கூட வச்சுருக்காங்க அடுத்து வளர்க்கிறதுக்கு. என்ன துயரமாகி போச்சுன்னா, அடுத்து ஜெயிப்பாங்க, உதயநிதி முதல்வர் ஆகிக்கலான்னு பார்த்தாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்து போச்சு. இனிமேல் வந்து திமுக ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது. இப்படியே வந்து 2வது இடத்துக்கு போட்டி போடலாம். நம்ம என்ன சொல்கிறோம், 2வது இடத்துக்கு உதயநிதி வர்றதை விட சீமான் வர்றது நல்லதுங்கிற. சீமான் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும். போட்டியில் விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டி வர வேண்டும். நம்ம எந்த சொல்கிறது கூட வந்து இந்த தம்பிகளுக்கு புரிய மாட்டேங்குது, நம்மளும் திட்டிகிட்டு கிடைக்காங்க. 2வது இடத்துல சீமான் வளர வேண்டும். அது நமக்கு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். மீண்டும் நிகழ்வு சந்திப்பாங்க. நன்றி.